ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நியூ இயர் ஸ்பெஷலாக பிஸ்தா பிஸ்கெட் எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சுலபமாக செஞ்சிடலாம். சட்டுன்னு காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பிஸ்தா பிஸ்கெட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் 50 கிராம் பட்டர் எடுத்திருக்கேங்க. பட்டர் பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதோடையே 1/4 கப் பொடிச்ச சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. பொடிச்ச சுகரோட அந்த பட்டர் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஸோ அந்த அளவுக்கு நல்லா இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பட்டர் சுகர் நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ இதில் 3/4 கப் மைதா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. மைதா சேர்த்து கலந்ததும் அதோடைய 2 டேபிள் ஸ்பூன் பொடிசா நறுக்கின பிஸ்தா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா கலந்ததும் 1/2 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பிஸ்தா குக்கீஸ்க்கான டோ ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நம்ம 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். இந்த பவுல் ஃபுல்லாக அப்படியே இந்த மாதிரி கிளிங் ரேப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரேப் பண்ணதும் இது 1/2 மணி நேரத்துக்கு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க. ஃப்ரிட்ஜில் வைங்க, ஃப்ரீசரில் வைக்க வேணாம். பிஸ்தா பிஸ்கெட்டுக்கான டோ பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ பிஸ்கெட்டை அழகாக ஷேப் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி அடியில் ஒரு ஷீட் போட்டுக்கோங்க. இப்போ இதை சப்பாத்தி மாவு மாதிரி நீங்கள் ரொட்டி கட்டை வச்சு கூட நீங்கள் மொத்தமாக தேய்ச்சிடலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கையிலே கூட நீங்கள் அப்படியே தட்டி தட்டி நீங்கள் ஓரளவுக்கு மொத்தமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. நான் இன்னைக்கு கையிலே தட்டி எடுக்கிறேன். அப்படி உங்களுக்கு கையில் தட்டுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா நீங்கள் ரொட்டி கட்டை யூஸ் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. ரொட்டி கட்டையில் நீங்கள் தேய்ச்சாலும் சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி மெலிசாக தேய்ச்சிடக்கூடாது. கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு பிடிச்சமான குக்கி கட்டரை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு மீதம் இருக்கிற மாவுலையும் திரும்ப அதே மாதிரி தட்டி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. குக்கி கட்டரை வச்சு அழகா கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்ப நான் மேல கொஞ்சமா பிஸ்தா நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கிறேன். பிஸ்கெட் எல்லாத்துலயும் பிஸ்தா பொடிசா நறுக்கி மேல வச்சாச்சு. அடுத்து நீங்க எந்த ட்ரேல பேக் பண்ண போறீங்களோ அந்த ட்ரே எடுத்துக்கோங்க. அதில் பார்ச்மெண்ட் பேப்பர் வச்சு லைன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா பிஸ்கெட்ஸையும் இந்த ட்ரேல வச்சிடலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்டையும் லைன் பண்ணியாச்சு. நான் அவனை 180 டிகிரி செல்சியஸ்க்கு 15 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணி வச்சிருந்தேன். அதே டெம்பரேச்சர்ல 10 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்துக்கலாம்.
பிஸ்தா பிஸ்கெட் அழகா பேக் ஆகி வந்துருச்சு. அவன்லேருந்து வெளியே எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா பிஸ்கெட் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு நல்லா கிரன்ச்சி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் பிஸ்கெட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூ இயர்க்கு கண்டிப்பாக இந்த பிஸ்தா பிஸ்கெட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா க்ரன்ச்சியாக டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக நியூ இயர்க்கு இந்த பிஸ்தா பிஸ்கெட் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.